உள்ள வந்தவன உன் புத்தி மாறிடுச்சு பாத்தியா? என்னடா தூக்கணாம்பாளையத்துல வீடு, யானை, அது இதுன்னு நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரீல் விடுறத பார்த்தா நீ அந்த அம்மாவுக்கே வலை பின்ற மாதிரி தெரியுது. பின்ன என்னடா உன் புத்திய காட்டுறா? இந்த பாரு, இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் நான் போட்டிருக்க வேஷத்துக்கு தகுந்த மாதிரியும் அப்பப்ப அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா இந்த வீட்டுல யாரும் கண்டுக்கப்படாது. அப்படி எவனாச்சும் கண்டுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பூராத்தையும் உரி ஓரமா போட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் போட்டோவுக்கு பூவை மாட்டி அம்மாவை சமாளிச்சுக்கிற வேண்டியதான். சொல்லிட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே நாங்க போட்டோவும் கைமா நுழைஞ்சிருப்போம். ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டோன்னு இருக்கு, கொஞ்ச நேரம் புடவை கட்டினதுக்கு எப்படி வேர்த்து வடியுது. ஆவுண்டா பொம்பளைங்க நாள் முழுக்க புடவை கட்டிக்கிட்டு எப்படிதான் அலையறாங்களோ. டேய் என்னடா இது எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கண்ணை உறுத்துது, மூடுறா. உன்னை இந்த கெட்டப்ல பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. போடா வாடான்னு கூப்பிட கூட மனசு வரல. என்ன மாமனார் வேஷம் போட்டமே மரப மீறப்படாதேன்னு பாக்குறேன். எனக்கு யாரும் அந்த கேரக்டர் பிக்ஸ் பண்ணது? கூனி குறுகி நடந்து ஜுராசிக் பார்க் டைனோசரஸ் மாதிரி ஆயிட்டா. அவன்டா இவன், இவன்கிட்ட ஒழுங்கா இருந்தது இவன் கால் மட்டும்தான். அது மட்டுமா, இந்த மூதேவி வேற கட்ட வரல சப்பு சப்புன்னு சொல்லி சுண்டி விரல் சைஸுக்கு வந்துருச்சு. ஒத்த வரல போறத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற முண்டம்? நாங்க மொத்தமா 10 வரல தர்றோம், எடுத்து வாயில வச்சுக்க. உனக்கு தான் வாய் பெருசாச்சே. என்னடா பொம்பளை வேஷம் போட்டிருக்க? தம் அடிக்கிறேன். தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். முன்னாடி நீங்க வந்தாலும் உங்களை அடிப்பேன். அம்மா, மாமனார் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடா மாமா? பத்தினி பெண்கள் தம் அடிச்சாக்க பண்பாடு பஞ்சராயி போகுமா? முத வந்திருக்கீங்கல்ல, அதான் காபி கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது சரியில்லை. இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. யோ கிழிஞ்ச குனி, என்னதியா? பீடி நாத்தம் எங்க அம்மாவுக்கு அறவே பிடிக்காது. அது பீடி இல்லையா, சிகரெட். இது ரெண்டுமே பிடிக்காது. இங்க எங்கேயோ இருந்துதான் வாசனை வருது. உங்க அம்மாவுக்கு சிகரெட் வாசனை பிடிக்காதுல்ல? உங்க அம்மாவை மாடிக்கு வர வேண்டாம்னு சொல்லு. சிகரெட் பிடிச்சது நீங்க தான். குத்து விளக்கு மாதிரி உள்ள வந்தீங்க, இப்ப பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி புகை விடுறீங்க. இது எங்க போசன், நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்ல படுக்க போட்டு சங்கில மிதிப்பேன். சங்கில மிதிப்பியா? இரு, உனக்கு சங்கு ஊதுறேன். வர்றேன். அம்மா அம்மா அம்மா, எப்படி கத்துற? நீங்க பார்த்தா ஆடி போயிடுவீங்கம்மா. மாடிக்கு வந்திருக்காளே அந்த பொண்ணு, சிகரெட் பிடிக்கிற அம்மா. சிகரெட் பிடிக்கிறாளா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவங்களை இப்பவே வீட்டை விட்டு துரத்திடுறேன். வாங்கம்மா, புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதான் ஊதுவத்தி ஏற்றி வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எப்படிமா இருக்கு வாசனை? அருமையான பத்தி, எங்க வச்சாலும் தூக்கும். புது வீட்டுக்கு போறவங்களுக்குன்னு தனியா தயார் பண்ணி விக்கிறாங்கம்மா. அது இல்லம்மா, வந்து நீ போ. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு. லட்சுமி, இது உன் வீடு மாதிரி, என்ன வேணாலும் எங்கிட்ட தயங்காம கேடு. ஒண்ணும் வேண்டாமா, உங்க அன்பே போதும். ஐயோ, என் சம்சாரத்துக்கு தாமா இப்படி ஒரு அழகு அறிவுள்ள மருமகளோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. ஆனா என் மருமகளுக்கு நீங்களாவது ஒரு நல்ல மாமியார் ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்லது உலக பண்ணுங்க. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கையேந்தி பவன் தான். கையேந்தி பவனா? ஆமா, ஹோட்டல். ஹோட்டல் வீட்டுல சமைக்க வேண்டாம், ஹோட்டல்ல சாப்பிடலாங்கிறாரு. அப்படித்தானுங்க? எதுக்காக கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடலாம். இந்த பாருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடுவோம். அது உங்க வற்புறுத்தலுக்காக. தினமும் சாப்பிட மாட்டோம், ஏன்னா நாங்க அப்படி சாயசத்துல பிறக்கல. சரி, நான் கீழே போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிம்மா. டேடே, இந்த அம்மா என்ன அழகா இருக்காங்க பாருடா. அந்த அம்மாவுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. கோயில் மாதிரி அழகான இந்த வீட்டை கட்டி நமக்கு குறைஞ்ச வாடகைக்கு விட்டுருக்காங்க. தங்கமானவங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து அபாண்டமா போய் சொல்றீங்க. சிகரெட்டு புகைக்கும் ஊதுபத்தி புகைக்கும் வித்தியாசம் தெரியாது. பாவி பாவி. ஏன் அறிகட்டவனே, அந்த அம்மா எனக்கு மாமியார் ஆக்கி அவங்களுக்கு ரூட்டு போட பாக்குறியா? நீ கிழவஷம் போட்டு மறந்துடாத. அடிக்கி வாசி. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் கிழவன் தான். ஆனா நீ இதே கெட்டப்புல நாளைக்கு ஆபீஸ் போனீங்கன்னா கண்டவெல்லாம் சேர்ந்து உன்னை கைமா பண்ணிடுவான்டா. நம்ம 4 பேர்லயே
கொடுத்து வச்சவன் வந்தான்டா பரதேசி. தலைய கூட மாத்தி வாரிக்காம எப்படி தன்னம்பிக்கையோட நிக்கிறான் பாரு. அறிவு கட்ட அல்ப ஒரிஜினாலிட்டியோட இருக்கிறதாண்டா எனக்கு பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற பேர்ல நான் இந்த வீட்டுல குடியிருந்தேன்னா வெளியில யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்கடா. புரிஞ்சுக்கிட்டா சரி. புரிஞ்சுக்கலைன்னா சரியில்லையா? ஆறல இன்னும் என் மனசு ஆறல. எச்ச துப்பியானே. இங்க என்னமோ நடக்குது. ஆனா என் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பாது. இங்க வாங்க. உன் கண்ணே தப்பு, இதுல உன் கண்ணுக்கு எதுவும் தப்பாதா? குடியிருக்க வந்தவங்கள குலகாரங்களை ஆக்கிறாத. மறுபடியும் மாடிப்படி ஏறி மேல வந்த உன் கண்ணை நோண்டிடுவேன். சரி ரைட்டு போப்பா. பாய் பாய். அறிவு இருக்கடா உனக்கு? அது இந்த வீட்டுக்காரமாவோட பொண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஷம் போட்டு இந்த வீட்டை பிடிச்சிருக்கோம். நீ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தத்துல வீட்டை வச்சிருக்கா. உன் சாவகாசமே இடியா. இது மட்டும் இந்த வீட்டுக்காரமாவுக்கு தெரிஞ்சது நாம இங்க இருக்க முடியாது. பார்க்ல போய் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. டேய், நான் ஏற்கனவே லவ் பண்ற பொண்ணு தான்டா அந்த பிரியா. அந்த பிரியா வீட்டு மாடியிலேயே நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். ஓ மை காட், நான் பொம்பளை விஷயம் போட்டு கண்டுபிடிச்சிட்டானா? என் லவ் கோவிந்தா. இந்த இடம் கோவிந்தாடா. டேய் இங்க பாரு, நாம சிரமப்பட்டு இங்க செட்டில் ஆயிருக்கிறோம். தொடர்ந்து நாம இங்க இருக்கணும்னா நீ வேஷம் போட்டத அவசரப்பட்டு பிரியா கிட்ட அவுத்துறாத. அன்னைக்கு நீ இந்த பொண்ணு முன்னால சுத்துனதுக்காக ஒரு ரவுடி கும்பல உன்னை அடிச்சு கடல்ல போட்டாயிலே, அவங்க மறுபடியும் நீ இங்க இருக்கிறத பார்த்தாயின்னு வச்சுக்க, உன்னை கண்டந்திரமா வெட்டி உப்பு கண்டம் போட்டுருவாடா. ஒன்ன மட்டும் இல்ல. டேய், இவன் இந்த பொண்ணை பார்த்தாலே இவனை கும்மு கும்முன்னு கும்மறாங்களே, இந்த பொண்ணு யாரு, இவனை கும்மற கும்பல் யாரு, இந்த மர்ம கதைய நாம இங்க இருந்தே கண்டுபிடிப்போம். நான் இல்ல. ஐயோ, ஆபத்து வந்துடுச்சே, எப்படா சமாளிக்கிறது? நீயே போடா. வந்துட்டேன். விக்கி விக்கி. நீ எதுக்கிட்டாலும் கவலைப்படுற, நான் அடிச்சு தூள் கலப்புற பாரு. வரட்டா? Hello, dream girl. How are you? நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா சொன்னாங்க. உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி. ஆனா என் வீட்டுக்காரர் எப்பவுமே என்ன லக்கின்னு தான் கூப்பிடுவாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? லக்கினா? யூ சில்லி கேர்ள். கிட்டவா சொல்ற. டேய் பில்மாச்சி, அவன் பாத்தியா பொம்பளை வேஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன கில்மா பண்றான்? அதாவது வந்து என்ன அவனுக்கு வைக்கிற மாறா பாப்பா. இந்த வீட்டுக்காரமா தனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சொன்னாங்க. ஆனா நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னை பார்த்தா என் குளிஞ்சா கோமலவல்லி மாதிரியே இருக்க. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, அதே வாயி, அதே. மாமா நீங்க உள்ள போங்க, நான் பேசிட்டு வரேன். லக்ஷ்மி, உனக்கு ஆபீஸ்க்கு டிலே ஆகுது, உடனே குளிச்சிட்டு ரெடி ஆகு. அது என் ஹஸ்பண்ட் அல்போன்சா டமால் டிக்கன்ஸ் கம்பெனில டைபிஸ்ட் உத்தியோகம் பாக்குறாரு. தண்ணி சூடாட்டு போய் குளி. எம்மா, உன் கூந்தல் எவ்வளவு மனமா இருக்கு. என்ன போட்டு குளிக்கிற? சாம்பா சீக்காவா? அப்பா, ஆபீஸ்க்கு உங்களுக்கு லேட் ஆகுது, உடனே உள்ள வந்து. நான் இந்த ஆபீஸ்ல அவளை பாக்குறேன். சொல்றேன்டா. தப்பா நினைக்காதம்மா, என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு ஆபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுவாரு. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் பேசுவோம். பாய். அந்த பொண்ணு லவர் சொல்ற, அதுக்கப்புறம் அதுக்கு காரணமே நீதானடா. எங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை நீ தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிடா இருக்கும்? இவன் தான் தப்பா நினைக்கிறான். அந்த பொண்ணு வெகுளி மாறி யாரு கூப்பிட்டாலும் தாராளமா சொல்லி விடுது. லட்சுமி அம்மா, ஒண்ணுமில்ல, பொழுது விடிஞ்சிருச்சுல்ல, ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன்.
தனியா இருக்கவ தானே, இவளுக்கு என்ன தெரியும்? ஆம்பளை இல்லாத வீடு ஈஸியா ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்களா? இதெல்லாம் என்கிட்ட பேசாதே. யார் யாரு என்னென்ன வேஷம் போடுறாங்க, எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டத்தை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். அப்பதான் தெரியும் என்ன ஏமாத்துறவங்களுக்கு என்ன தண்டனைன்னு. முடியாது முடியாது. இந்த அறிவு வேஷம் போடுறதுக்கு முன்னால இருந்திருக்கும். ஆம்பளையா நடந்துக்காம பொம்பளை மாதிரி நடிச்சா அழதையா போனவை. அம்மா, வேஷம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, அது என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி. போரூர்ல நமக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அங்க வேலை செய்யறவங்களும் சரியில்லை, அத பாத்துக்கிறவங்களும் சரியில்லை. சே, இவங்க திருந்தவே மாட்டாங்க. அதத்தான் சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பாடா, நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. லேடிஸ் ஸ்பெஷல்ல போ, மத்த பஸ்ல போயிடாது. எனக்கும் லேடிஸ் ஸ்பெஷல்ல போறதுதான் எப்பவும் பிடிக்கும். போறதே தெரியாம சுகமா இருக்கும். நான் வரேம்மா. மிஸ்டர், நீங்க வேலைக்கு போகலையா? வெளியில மழை வர்ற மாதிரி இருக்கு, அதான். பொம்பளை அவளே போறா? அவளுக்கு 4 சுவத்துக்குள்ள வேலை, எனக்கு 4 சுவத்துல தானே வேலை. சுவத்துல வேலையா? அப்படி என்ன வேலை? இது ஏசியன் பெயிண்ட்ஸ், நெரோலாக், ஷாலிமர், இப்படி பல கம்பெனிகள்ல போர்டு மீட்டிங் பண்ண. இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஓ, பெரிய கம்பெனி தான். அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் போர்ட நேத்து தான் பாதி எழுதி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு மிச்சத்தையும் முடிச்சிடுறேன். லட்சுமி, இவ்வளவு தைரியமும் பலமும் உனக்கு எங்கிருந்துமா வந்தது? ஒரு பொண்ணு புளிய முறத்தால அடிச்சு விரட்டினாலே அந்த வீர பரம்பரையில வந்தவம்மா என் மருமக. ஆனா இப்ப வந்தது புலி இல்ல, பூனை. உங்களுக்கு ஒண்ணுண்டா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரி, உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களை மிரட்டிட்டு போறாரு, அது யாருமா? அதை விடுமா, சமயத்துக்கு தான் நீ வந்துட்டியே. நீ டயர்டா இருப்ப, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஆமாம்மா, டயர்டு தான். இத போட்டா எல்லாம் சரியாயிரும். அப்படியே அரளிக்காய் பச்சடி, மாவடு, எலும்புச்சங்காய் ஊறுகாய் எல்லாம் சேர்த்தே கொண்டாந்துருக்க. மசக்கியா இருக்கிறவங்க கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அப்படித்தான் வச்சுக்கங்களேன். உங்களுக்கு மசக்கையா? எனக்கு இல்லம்மா, இல்ல மருமகளுக்கு. லா 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 லட்சுமி, நீ குளிக்காம இருக்கிறத அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? இதுல என்னமா வெக்கம்? ஆம்பளைங்க குளிக்கலைன்னா மோசம் வாங்க, பொம்பளைங்க குளிக்கலைன்னா மாசம் வாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்த யோகம், நான் தாத்தாவாக வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்குமா? ஏம்மா லட்சுமி, இவ்வளவு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்டியே. கொஞ்சம் வரேன். ஏண்டா உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க. மாமா போய் அடிக்கிறீடா? வாய் தவறி வந்துருச்சு. முதல்ல இவனை கொல்லணும். அம்மா வர்றாங்கடா மகனே. லட்சுமி, இது மதுரை வீரன் சாமி பிரசாதம். தினமும் சாப்பிட்டேன்னா மாம்பழம் மாதிரி குழந்தை பிறக்கும். வேண்டாம்மா, இது அப்படியே நான் கண்ணுல ஊத்திக்கிறேன். மசக்கியா இருக்கிறவங்க இது அவசியம் சாப்பிடணும். சாப்பிடாமா? பெரியவங்க வர்றாங்களா, வாங்கி உள்ள போட்டு அமைக்க. என்ன அப்படிதான் இருக்கும். தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கொழு கொழுன்னு ஆம்பளை குழந்தை பிறக்கும். அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் அன்னபூரணின்னு நாங்க உங்க பேரை தான் வைப்போம் மேடம். ஆமாம்மா. நீ மாடிக்கு போமா, நான் பலகாரம் செஞ்சு எடுத்து வரேன். பாத்தியாடா மகனே, அப்படியே உங்க அம்மா, அதாவது என் சம்சாரம் மிதிப்பேன். கிழவா, நீ பாட்டு அந்த அம்மா கிட்ட கர்ப்பம் சொல்லிட்ட, அவங்களுக்கு கருப்பா எதையோ பிரசாதம் சொல்லி வாழை திணிச்சிட்டாங்க. வாந்தி வருதுடா. டேய், எல்லாம் நல்லபடியா நடந்து வேஷம் கலையாம இருந்தா இன்னும் 9 மாசத்துக்கு அந்த அம்மா கேட்கறதெல்லாம் பண்ணி போடுவாங்க. ஓஹோ, அப்ப இன்னும் 10 மாசம் தான் இந்த வீடு. டேய், வேற வீடு பார்க்க ஆரம்பிங்கடா. அதுக்கு அவசியம் இல்லடா. மாடிப்படி கிட்ட உன்னை ஹெவியா உதைச்சி உருட்டி விடுறேன். நீ லேசா அபாஷன் ஆயிருச்சுன்னு சமாளிச்சிரு. கரெக்ட். விட்டு போறியா? லட்சுமி அம்மா, அம்மா. அம்மா இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. தேன்குழல், முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கு. போய் எடுத்துட்டு வரமா? பிரமாதமா இருக்கு. வலிக்கிட்டு உள்ள போகுது. போகும் போகும். கற்பம் உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா?
என் மருமகளுக்கு. முதல்ல அவங்கள திங்க விடுங்க. அலஞ்சா. எம்மடி மருமகளே, என்ன மாமா? இத சாப்பிடுறா கண்ணு. இத சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை பல்பராட்டா பிறக்கும். எனக்கு வேண்டாம் மாமா. ஐயோ, சாமியோ, எங்க வவ்வால காணும் சாமியோ, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னது வவ்வால காணுமா? பழைய கோயில போய் பாருங்க, தொங்கிட்டு இருக்கோம். மைனாக்கு அவருக்கும் கல்யாணம் வச்சிருக்குங்க சாமி. நீங்க சொல்ற வவ்வாலங்கிற எங்க காணாம போனா, எப்படி காணாம போனா? என்ன வெயில். சும்மா இங்க கத்திட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. முதல்ல காலி பண்ணுங்க. ஓ, லாக்கப்ல எவனும் செத்துப்பான். ஏய், தள்ளியா தள்ளு. சார், உங்களுக்கு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. கையெழுத்து போடுங்க. நீயா? ஐயோ, இல்லப்பா, ஐயோ, மறுபடியும் ஐயோ, வெளியே வந்து நாலு தலைமுறை ஒன்னா சுத்த விட்டாங்க உனக்கு. நம்ம அவங்க நம்ம ஒண்ணு அவங்க ஓடியாடுறாங்களே. வாட்டி வடசனையை சுத்தி காட்டினாங்க, இந்த வாட்டி தென்சனையை சுத்தி காட்டுவாங்க. ஒன்று இல்லடா, ஐயோ யாருக்கிறீங்க ஐயா? ஒரு வேன் கட்டிச்சுப்பா. டமக்கடி பாண்டியாலோ, டமக்கடி பாண்டியாலோ, டமக்கடி பாண்டியாலோ, டமக்கடி பாண்டியாலோ, சிங்கி சிங்கி. ஐயோ, நாய் கோர மாதிரி போயிட்டாங்களா? அண்ணா, நீங்க ஜெயில இருந்து வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்கண்ணா. என்ன அதுங்க, நம்ம சரக்கு கப்பல நேத்து அடிச்ச புயல்ல திருவெட்டியூர் கிட்ட கரையில் ஏறி வச்சுங்கண்ணா. நீங்க ஜெயில இருக்கும்போது அது கடல்ல மோதிட்டு இருந்ததுங்க. நீங்க ஜெயில இருந்து வந்தோடனே அது கரையில் ஏறி வச்சுங்க. இன்சூரன்ஸும் கூட ஒன்றும் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஜப்பான்ல இருந்து வர்றாங்க நிபுணர். எதுக்கு? இழுத்து தண்ணிக்குள்ள விடுறதானுங்க. அதை கூட துட்டலாம் போல் இருக்கு. நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுதுங்கண்ணா. அண்ணா, வெள்ளை வேஷ்டி கட்டி நான் ரோட்ல நடந்து போனோம்னா யாரோ பெரிய மினிஸ்டர் வரா நினைச்சிட்டு ஜனங்களை தொப்புன்னு நம்ம காலில் விழுந்தாங்கண்ணா. நம்ம ஜனங்களுக்கு பழக்கமான விஷயங்களாச்சே. ஏன்னா இந்த ட்ரெஸ்ல என்னை பார்த்தா கருப்பு பூனை மாதிரியானா இருக்கு. கருப்பு எலியை விட கேவலமா இருக்குண்ணா. நான் அந்த வேஷ்டியே கட்டி. இல்ல நல்லாவே இருக்கு. இப்படியே ஏண்டா சிரிச்சியா? ஆமா, உனக்கு இருக்குடி. இவன் தான் ஜெயிலுக்குள்ள என்கிட்ட மோதனா. உங்ககிட்ட உள்ள வந்து மோதினானுங்களா? என்கிட்ட வெளியில மோதினானுங்கண்ணா. அது ஏழை ரத்தமாச்சுங்களா? நான் எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கல. அப்புறம் கொண்டு போட்டுங்க. ஏடா, கடல்ல தானே போட்டீங்க? கடல்ல போட்டானுங்கண்ணா. இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சவ தானே? ஆமான்னு சொன்னா உடனே மாமா ஆக்கிடுவீங்க. எனக்கு தெரியாதுங்கண்ணா. அப்ப இந்த போட்டோ இங்க எப்படி வந்தது? எனக்கு இந்த பொண்ணு வேணும். ஏன்னா ஊர் உலகத்துல பொண்ணா இல்ல, வேற பொண்ணு செட்டப் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு வேண்டாங்கண்ணா. உனக்கு 5 கோடி ரூபாய் பணம் தர்றேன். இந்த அட்வான்ஸ் டேக் இட். 5 crores. இது பாருங்க, நீங்க கேட்டு எதையும் முடியாதுன்னு நான் சொன்னதில்ல. இந்த பொண்ணு விஷயத்தை கேட்டு முடியாதுன்னு என்னை சொல்ல வைக்காதீங்க. என்ன பொல்லாதவன் அக்காத. எனக்கு இந்த பொண்ணு வேணும். என் சொத்துல பாதி தர்றேன். I want this girl. எனக்கு இந்த பொண்ணு வேணும் வேணும் வேணும்.